பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்த சூழல்ல பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் இணைய போகுதா, அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதா தகவல் நமக்கு கசியுது. அதை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக தான் ஹெச் ராஜா அவர்கள் இனிமையான தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நயினார் நாகேந்திரனும் பாஜக அதிமுக கூட்டணி இணைந்தா மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் சமீபத்தில் ஹெச் ராஜா தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரான ஜி.கே. வாசன் இருவருமே அமித்ஷா அவர்களை சந்திச்சிருந்தாங்க. இதுவுமே அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கான விஷயமா தான் அமைஞ்சது அப்படிங்கிற தகவல் தான் சொல்லப்பட்டுச்சு. சரி, இந்த கூட்டணியை மீண்டும் அமையணும் அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லைங்களா, அது என்ன அப்படிங்கிறதும் விரிவா பார்க்கலாம். கடந்த 2024 மக்களவை தேர்தலில் திமுக வெற்றிக்கு காரணமா அமைஞ்சது எது அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி பிளவுதான். இந்த இரு கட்சிகளும் தனித்து தேர்தலை சந்திச்சதுனால அது திமுகவுக்கு பாசிட்டிவா அமைஞ்சது அப்படிங்கிற விஷயம் தான் பலராலும் பேசப்பட்டு வந்தது. இது வெளியில அப்படிங்கிறது மட்டும் இல்லாம பாஜகக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுமே இது பற்றி பேசி இருந்தாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அதிமுகவோட முக்கியமான ஒரு தலைவராக இருந்தவர் தான் வேலுமணி. அவருமே தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு பாஜக அதிமுக கூட்டணி வச்சிருந்தா கண்டிப்பா நாங்க பல இடங்கள்ல வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதே விஷயத்த ஒத்துக்கிட்டு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் செய்தியாளர் சந்திப்புல இது பேசியிருந்தாங்க. ஆனா இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சிருந்தா வெற்றி பெற்றிருந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஆனா தலைமையை பொறுத்த வரையிலும், அதாவது பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலையும் சரி, அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சரி, இந்த இருவர்களுமே தனித்து தேர்தலை சந்திக்கிறதுல தான் பெரும் கவனத்தை செலுத்தினாங்க. ஆனா விளைவு என்னவோ 2024 மக்களவை தேர்தலில் இந்த இரண்டு கட்சிகளும் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல அப்படிங்கிறத நாம பார்த்தோம். சரி, மீண்டும் இந்த கூட்டணி அமையுமா? அண்ணாமலை லண்டன் பயணத்துக்கு மேற்கொண்டு இருக்கும் இந்த சூழல்ல ஹெச் ராஜா தலைமையிலான ஒரு குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. அவங்களோட சமீபத்திய நடவடிக்கையை நம்ம பார்க்கும் பொழுது மீண்டும் இந்த கூட்டணி அமைவதற்கான வேலைகளை அவங்க தீவிரப்படுத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து பாஜகவை சேர்ந்தவங்க அதிமுகவை பத்தி பாசிட்டிவா பேசுற இந்த விஷயம் தான் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி இணைய போகுதோ அப்படிங்கிற கேள்வியுமே உண்டாக்கி இருக்கு. சரி, 2024 தேர்தல் எப்படி இருக்க போகுது? 2026 சட்டப்பேரவை தேர்தல் எளிமையா இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த திமுக அமைச்சர் கே.என். நேரு சமீபத்தில் கூறியிருந்தாரு. அது முக்கியமான விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா 2026 தான் தன்னோட முதல் தேர்தல் அரசியலை தொடங்கவிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய். அதே போல கடந்த தேர்தல்களில் ஒவ்வொரு முறையுமே போட்டியிட்டு மாநில அந்தஸ்து அப்படிங்கிற பெயரையும் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு. அவங்க பெரும்பாலும் இந்த தேர்தலை தனித்து தான் சந்திப்பாங்க. எனவே இப்படி ஒவ்வொரு கட்சியும் தனித்து தேர்தலை சந்திச்சது அப்படின்னா அது திமுகவுக்கு பாசிட்டிவா அமையும் அப்படிங்கிறது தான் பலரும் முன்வைக்கக்கூடிய கருத்தா இருக்கு. எனவே பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் இங்க உண்மையான நிலவரம். ஏன்னா கடந்த தேர்தலில் அவங்க தனித்து தேர்தலை சந்திச்சாங்க, அவங்க ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி, அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கா? இது பற்றி மூத்த பத்திரிகையாளர் பிரியன் கிட்ட நாம பேசணும். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல, பட் அரித்மெட்டிக் ஒர்க் அவுட் ஆகுது ரெண்டு பேருக்கும். அதனாலதான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா பெட்டர்னு ரெண்டு சைட்லையும் நினைக்கிறாங்க. அதுக்குதான் அந்த பொறுப்பு குழு போட்டிருக்காங்க. அதிமுகவோட கொஞ்சம் உறவை கொஞ்சம் மென்மைப்படுத்தணும் அப்படின்றதான் பாயிண்ட். அதான் எடப்பாடி நயினார் நாகேந்திரன் பேசுறதை பத்தி எடப்பாடி கேட்டப்போ அவர் சொல்லியிருக்காரு, எங்க தலைவர்களை அவமதிச்சா நாங்க எப்படி பேசாம இருக்க முடியும், எங்களுக்கு தன்மானம் இருக்கு இல்லையான்னு கேட்கிறாரு. அது அண்ணாமலை பண்ண வேலை அது ஆக்சுவலா. அது அண்ணாமலை சீன்ல இல்லாட்டி அது நிலைமை சரியாகன்றதான் பாயிண்ட் ஆக்சுவலா. உங்க கணிப்பு எப்படிங்க சார்? இப்ப தொடர்ந்து இவங்க இதுக்கான முயற்சிகள் இறங்கிருக்காங்க. அதாவது திமுக கூட்டணியில இருந்து யாரும் வரா மாதிரி தெரியல. அதை தோக்கடிக்கணும்னா நீங்க ஒரு மெகா கூட்டணி அமைச்சானா ஆக்சுவலா. விஜய் தனியா நிக்க போறாரு, சீமான் தனியா நிக்க போறாரு. திமுக பாஜகவும் அதிமுகவும் தனியா நின்னா ஓட்டு 5 முனை போட்டியாகி ஓட்டு பிரியும் இல்லையா உங்களுக்கு? திமுகவுக்கு எதிரான ஓட்டு பிரிஞ்சா அது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜா இருக்கும். கண்டிப்பா அதுதான் மக்களவை தேர்தல். அந்த பிரிக்காத அந்த திமுகவுக்கு எதிரான ஓட்டு அதுக்கப்புறம் விஜய் வேற ஆன்டி டிஎம்கே எடுத்தாருன்னா அவரு வேற அதிமுகவுக்கு போற ஓட்டை வேற எடுத்து போயிடுவாரு. விஜய் ஒரு ஆன்டி டிஎம்கே போய் எடுத்தாருன்னா அதிமுகவுக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்டு தான் வழக்கமா போயிட்டு இருக்கு. அதை வேற அவர் எடுத்துன்னு போயிடுவார்ல கொஞ்சம். புரியுது. ஸோ அப்புறம் அதனால இருக்கும்போது நம்ம அதிக அளவுல அந்த திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை
பிரிய அலோவ் பண்ணக்கூடாதுன்னு தான் பாஜகவுடைய நோக்கமா இருக்கு. ரெண்டாவது காங்கிரஸ்லயும் பாஜகலையும் சரி அதிமுகலையும் சரி சேர்ந்து இருந்தா சில இடங்கள் வின் பண்ண முடியும். நம்ம பாலிசி இந்துத்துவம் அது மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கிறதுனா கூட நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். சப்போஸ் பாத்தீங்கன்னா 21 எலெக்ஷன் பாருங்களேன், இந்த கூட்டணி 75 இடங்கள் வாங்கிது இல்லையா அதிமுக கூட்டணி. ஆனா அந்த கூட்டணியில வந்து கடைசி நேரம் வரையும் என்ன சொன்னாரு இவரு நம்ம அமித்ஷா, எப்படியா தினகரனை சேருங்கன்னு சொன்னாரு. ஆனா தினகரன் இவங்க சேர்க்கல. தினகரனை சேர்த்துனாங்க வச்சுக்கோங்களேன், மேல ஒரு 20 தொகுதி வாங்கியிருப்பாங்க. சோ அதனால பாயிண்ட் என்னன்னா, ஈவன் அப்பவும் மைனாரிட்டி ஓட்டு வரல இல்ல, அப்பவும் மைனாரிட்டி ஓட்டு வரல தானே. அப்புறம் 24 வரல, 24 தனியா போயும் வரல, நீங்க சேர்ந்து இருந்தாலும் வரல, தனியா போய் இருந்தாலும் வரலன்றதான் எங்க பாயிண்ட். அப்புறம் நீங்க சேர்ந்து இருக்கும் போது உங்களுக்கு வந்து இந்துத்துவ ஓட்டுல மேக்சிமம் ஓட்டு, அந்த ஐடியாலஜிக்கல் இப்படி இந்துக்கள் ஓட்டை கன்சாலிடேட் பண்றதுன்னு பாஜகவோட பாலிசி இருக்குல்ல, அதுல வந்து அதிகமான இடங்களை கன்சாலிடேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஏற்கனவே அதிமுக ஒரு 5% ஓட்டு உயர் ஜாதி ஓட்டு பாஜகவுக்கு போயிடுது. சப்போஸ் பாஜகவோட சேர்ந்தா அந்த ஓட்டு மறுபடியும் பாஜகவுக்கும் அது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதிமுகவுக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால வந்து இது பியூர்லி அரித்மேட்டிக் தான். இப்ப நீங்க சொல்றதுல பார்த்தா கூட்டணி அமைச்சாங்கன்னா இதுல அதிக பலனோ இல்ல ஓரளவுக்கு முன்னாடி விழுந்த அடியில இருந்து கொஞ்சம் மேல ஏறி வர்றதுக்கு ஏடிஎம்கே. நீங்க மறுபடியும் நீங்க ரொம்ப மோசமா தோத்து போனீங்க வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க 29 தேர்தல நீங்க இருக்கவே மாட்டீங்க, ரொம்ப மோசமா போயிட்டீங்க. தேர்தல் வெற்றி மூலமா தான் நீங்க உங்களை வந்து ஸ்திரப்படுத்திக்க முடியும் இல்லையா. 65 இடங்களுக்கு கம்மியா நீங்க 30 இடங்கள் 20 இடங்கள் வாங்கினீங்க வச்சுக்கோங்க, அப்புறம் உங்களை யாரும் மதிப்பாங்க, எவனும் மதிக்க மாட்டான்ல, அதோட முடிஞ்சு போச்சு இல்ல. அதே 65 இடத்துல நீங்க மீண்டும் பெறணும் அப்படின்னா அந்த 21 கூட்டணி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அந்த ஏடிஎம்கேலையுமே கூட இப்போ எடப்பாடிக்கு கீழே இருக்கிற அந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாமே வந்து ஒருங்கிணைப்பாகட்டும், ஏடிஎம்கே கூட்டணிங்கிறது அது அவங்களுமே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒருங்கிணைப்புங்கிறது அவசியங்கிற மாதிரி உள்ள இருக்கிற அந்த தலைவர்கள் எல்லாமே எடப்பாடி அவங்க கிட்ட வலியுறுத்துறாங்கிற மாதிரியான விஷயம். 6 பேர் தான் வலியுறுத்திட்டே தான் இருக்காங்க. நடுவில் அவர் ஏதோ நிறைய பேரை கூட்டி ஏதோ மீட்டிங் எல்லாம் போட்டார் எடப்பாடி, அதெல்லாம் ஒரு கண்துடைப்பு மீட்டிங். அதுல வந்து ஒற்றுமை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுலாம் பயமுறுத்திட்டாரு எல்லாரையும். எம்எல்ஏக்களை கூப்பிட்டு உங்களுக்கு சீட்டு வேணும்னா நீங்க அதை பத்தி எல்லாம் பேசாதீங்கன்ட்டாரு. அதனால யாரும் அதை பத்தி பேசல. இப்ப அந்த 6 பேர் அந்த ஒற்றுமை முயற்சி எடுத்த 6 பேர் என்ன சொல்றாங்க, போகட்டும் பார்க்கலாம், அண்ணாமலை வேற சீன்ல இல்ல, ஓரளவுக்கு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவருக்கு என்ன, தன்னோட தலைமை பதவிக்கு ஆபத்து வரக்கூடாது, கூட்டணின்னு வந்துட்டா தன்னை முதலமைச்சர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்றது அவருடைய பாயிண்ட். அதுக்கு பாஜக ஒத்துப்பாங்க, ஏன்னா அதுதானே பெரிய கட்சி, அதனால ஒத்துப்பாங்க. அதனால ஒத்துப்பாங்க அவங்க. அதை ஒத்துனா எடப்பாடிக்கு ஒரு கவலையும் இல்லை, அவர் போயிட்டே இருப்பார், கூட கூட்டணியா போயிட்டே இருப்பார். இது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பா இருக்கக்கூடிய மொத்தமான பேச்சுக்கள். அடுத்ததான் நாம பார்க்க போறது அதிமுக ஒருங்கிணைப்பு. அதாவது எடப்பாடி பழனிசாமி தொடங்கி ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா, இப்படி இவங்களோட ஒருங்கிணைப்பு அமையுமா, சாத்தியமாகுமா அப்படிங்கிற பேச்சு சமீபத்தில் அடிப்படுது. அதனை மேலும் கூர்மைப்படுத்தும் விதமாக தான் ஓபிஎஸ் ஆதரவாளரான வைத்தியலிங்கம் வந்து டிசம்பர்ல ஒருங்கிணைப்பு நடக்கும், யார் தலைமை அப்படிங்கிறத நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு தீர்க்கமாகவே சொல்லியிருந்தாரு. ஒருவேளை இந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறதுமே வந்து சாத்தியமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் இதில் எழுது. இதில் மூணாவது தனியாக வந்துட்டு இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, பிசிக மது ஒழிப்பு மாநாட்டை வந்து நடத்தவிருக்கிறாங்க. அதுக்கு அதிமுகவும் அதில் பங்கேற்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பேசியிருந்தாங்க. இதுதான் பெரும் சர்ச்சையாக வந்து கிளம்பி இருக்கு. ஏன் அப்படின்னா, திமுக கூட்டணியில தான் இப்போ விசிக இருக்கு. எனவே அதிமுகவுக்கு நேரடியாக அவங்க அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படின்னா அப்போ திமுக விசிக கூட்டணியில விரிசலா அப்படிங்கிற கேள்வியை பலரும் முன்வைக்கிறாங்க. ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து விசிகாவுக்கு ஆதரவான பேச்சுக்களை தான் அவங்க வைக்கிறாங்க. குறிப்பா மது ஒழிப்பு மாநாட்டை தான் அவங்க நடத்துறாங்க. அப்போ பிற கட்சிகளை அவங்க கூப்பிட்டு பங்கேற்க சொல்வது அப்படிங்கிறது வந்துட்டு நல்ல ஒரு விஷயம் தான், இதை நம்ம எதிர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. மேலும் திமுக கூட்டணியில விசிக இருக்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே எல்லா விஷயங்கள்லுமே அவங்க வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. எங்களை எதிர்த்து அவங்க வந்துட்டு இப்போ போராடுவது அப்படிங்கிறதுமே வந்து ஜனநாயக ரீதியில தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்த திமுகவினர் முன்வைக்கிறாங்க. என்னதான் திமுகவினர் வெளியில பேசும்போது விசிகாவுக்கு ஆதரவா பேசினாலுமே உள்ள கட்சிக்குள்ள வந்துட்டு கண்டிப்பா விசிகாவோட இந்த அணுகுமுறையை அவங்க வந்து ரசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா அரசியல் விமர்சகர்கள் கருத்தா முன்வைக்கிறாங்க. இப்படியா அதிமுகவை சுற்றி முக்கோண அளவுல ஒன்று அதிமுக பாஜக கூட்டணி, ரெண்டாவது அதிமுகவோட ஒருங்கிணைப்பு,
மூணாவது விசிகாவோட அழைப்பு. இப்படி மொத்தமா அதிமுகவை சுற்றி வந்துட்டு பல பேச்சுக்கள் இப்போ அடிபட தொடங்கி இருக்கு. எனவே இது 2026ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், புதிய கூட்டணிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறது எல்லாமே நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி. நான் நிவேதா தனிமொழி.